இன்றைக்கு கோழி புக்கியோடு வந்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்வது என்ன தேவைன்னு பார்ப்போம். இப்ப கோழி புக்கைக்கு என்னென்ன தேவையான இதுல 800 கிராம் சிக்கன் எடுத்து வடிவா வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன். ஆக்களும் பெருசாகவும் வெட்டக்கூடாது, சின்ன நாயும் வெட்டக்கூடாது, ஒரு அளவான சைஸ்ல வெட்டணும். இதுல 400 கிராம் பொங்கல் அரிசி, அது தீட்டல் பச்சை 2 கப் பெருகுது. இதில் 250 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இந்த கோழிப்பு கேக்கு நல்ல ஒரு சுவையை தரும். 200 மில்லி திக்கான தேங்காய்ப்பால், 150 கிராம் தக்காளி பழம், தேவையான அளவு கறித்தூள், 1 தேக்கரண்டி கறி வாசனத்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை தேவையான அளவு. இதில் ஒரு இஞ்சி துண்டு இருக்குது, மற்றது வெள்ளை பூண்டு 2 சேர்த்தா 35 கிராம் வருகுது, பாதி தேசிப்புளி, தேவையான அளவு எண்ணெய், 25 கிராம் பச்சை மிளகாய். இவ்வளவு தான் இந்த கோழிப்பு கேக்கு தேவையான பொருட்கள். வாங்குவேனி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இப்போ சட்டி வச்சாச்சு, எண்ணெயும் விட்டு எண்ணெயும் சூடு வரைட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் சின்னமானா இருந்த வெங்காயத்தை நான் முழுசாயே போட்டுறேன், வெட்டையில். இதுக்குள்ள இப்போ பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சத்தை போடுறேன், கொஞ்சத்தை கடைசியில் போடுறதுக்காக வைக்கிறேன். இதுக்குள்ள பச்சை மிளகாய் போட்ட மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையே வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பார்க்கணும், வெங்காயம் வதங்கிக்குது. இதுக்குள்ள இப்போ கோழியை போடுறேன். இதுக்குள்ள இப்போ இந்த மஞ்சள் தூளையும் எல்லாத்தையும் போடுறேன். இதுக்குள்ள இப்போ வெட்டி வச்சு தக்காளி பழத்தையும் போடுறேன். இதுக்கு இப்போ அளவான உப்பை போட போகிறேன். இந்த கோழி கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அப்போ தண்ணீரம் வதங்க விட தேவையில்லை. நான் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதங்க விடுவேன். இப்போ கோழி வதங்கிடுது. இதுக்குள்ள இப்போ நான் இந்த இஞ்சி உள்ளியை குத்தி வச்சுருக்கு, அதையும் போடுறேன். இதுக்குள்ள இதுக்கு அளவான தூளை போட போகிறேன். கோழிப்பு கேக்கு கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை போட்டுக்கொள்ளலாம். நான் இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூள் போட போகிறேன்னு சொன்னால் இந்த அரிசி கூடைக்குள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூள் போடுறேன். இதுக்கு நான் இப்போ இது செய்ய போகிறேன்னா இந்த இஞ்சி உள்ளி குத்தின கப்பா இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நான் மூடி விட போகிறேன். பாப்பம் இப்போ கோழி அவிஞ்சிருக்கும். நீங்கள் உரைப்பு கூட சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம், குறைய சாப்பிடுங்க குறைச்சி போடுவோம்.
அரிசி வந்து நான் கழுவி வச்சுனா இந்த அரிசியை வந்து இதுக்குள்ள போட போகிறேன். அரிசியை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ இதுக்குள்ள தண்ணி விட போகிறேன். நான் இருக்கிற தக்காளி பழத்தில் இந்த கோழி இருக்கிற தண்ணி இருக்குத்தானே அதோடு சேர்த்து இப்போ நான் இதால் 2 கப் அரிசி தான் போட்டேன். நான் ஆனபடியே நான் இதுக்குள்ள இப்போ 5 கப் தண்ணி விட போகிறேன். இதுக்கு 5 கப் தண்ணி வந்துருக்கு. 5 கப் தண்ணியும் விட்டு வடிவாக கலந்து போட்டு மூடி விடணும். நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் கொஞ்சம் அடப்பை குறைச்சி விடணும். அடி பிடிக்கப்பாது இடத்துல கிளக்கி விடணும். இனி கொஞ்சம் அவியட்டும். ஆப்பம் இப்போ அரிசி அவிஞ்சிட்டு உண்டு. அடுப்பை குறைச்சி விடணும். நான் இந்த கோழி கறி சமைக்கும் போது தான் உப்பு போட்டேன்னா இந்த சோத்துக்கு போட இல்லை உப்பு. நான் உப்பை பார்த்துட்டு உப்பு போட போகிறேன். கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இந்த அரிசிக்கு போட இல்லை. இந்த பாலையும் தேங்காய் பாலையும் இதுக்குள்ள போடுறேன். இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி தான் இருக்குது. நான் இதுக்குள்ள இப்போ எடுத்து வச்ச பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இந்த கறி வாசனைத்தூள் எல்லாத்தையும் போடுறேன். இப்போ போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். கறி வாசனைத்தூள் போட்டப்போ நல்ல வாசனை கொண்டு வருது. நான் இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி தான் வச்சிருக்கிறேன். திரும்பவும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி விடுறேன். அப்போ இப்போ கோழிப்புக்கை எப்படி இருக்குண்டு வாசனை அந்த மாதிரி இருக்குது. ஆற விட்டு தான் தேசி புளி விடணும். நான் இப்போ இருக்கா உப்பு குறைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நல்ல சூப்பராக இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். கோழிப்புக்கை தயாராகி விட்டது. பாருங்கோ, நல்ல ஒரு சுவையான கோழிப்புக்கை தயாராகிட்டது. நான் இப்போ இதுக்கு தேசி புளி விட போகிறேன். பாருங்கோ, நல்ல ஒரு சுவையான கோழிப்புக்கை தயாராகி விட்டது. நீங்களும் இதே அளவில் செய்து பாருங்கோ, நல்ல டேஸ்டாக வரும். செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.